இவற்றை மேல்க கணக்குகள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா? ஆமாம், ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த கணக்குகள் எங்கேருந்து கேட்டிருக்காங்க? ஒன்று போன டேர்மில் படித்த கணக்குகளாக இருக்கலாம், அல்லது போன வகுப்பில் படித்த கணக்குகளாக இருக்கலாம். இந்த கணக்குகள் செய்கிறப்ப அந்த படித்த பாடப்பொருள் வலுவூட்டப்படுகிறது. மேல்க கணக்குகளில் இருந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கொஸ்டின்ஸு நிறைய வருது. அதனால ஸ்டூடெண்ட்ஸு இந்த லெவலில் இருந்தே இந்த கணக்குகள்லாம் நல்லா செய்து பார்த்துட்டா போட்டி தேர்வுக்கு போகிறப்ப இந்த கணக்குகள்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ இந்த கணக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இந்த சேனலை முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பார்க்க போகிற இவற்றை மேல்க கணக்குகளில் மொத்தம் 9 கணக்குகள் கொடுத்துருக்கு. இந்த கணக்குகள் எல்லாமே மாணவர்கள் டீச்சர்ஸோடைய ஹெல்ப் இல்லாமையே செய்கிற மாதிரி தான் எல்லா கணக்குகளுமே இங்கே இருக்குது. இந்த கணக்கை ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு தன்னம்பிக்கை வரும். நம்ம தெரிஞ்ச கான்செப்டில் கணக்குகள் நம்மளால் ஈஸியாக செய்ய முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும்.